புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு முழுக்க பல்வேறு பகுதிகளில் வீடுகள் மற்றும் வீட்டு மனைகள் விற்பனை செய்வதற்கான ஒரு அறிவிப்பை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் வெளியிட்டிருக்காங்க. எந்தெந்த பகுதிகளில் வீடுகள் விற்பனைக்கு வருது, இதோட விலை என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, விற்பனைக்கு வர உள்ள வீடுகள் மற்றும் வீட்டு மனைகள் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேட்டகரி வைஸாக இதை பிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணையதள குலுக்கல் முறை, முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை, அதுக்கப்புறம் முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை, அதில் ரிசர்வேஷன் விகிதாச்சார அடிப்படையில் இந்த 3 கேட்டகரியில் தான் வீடுகள் மற்றும் வீட்டு மனைகள் விற்பனைக்கு வர இருக்குது. அதில் இணையதள குலுக்கல் முறையில் 2842 அலகுகளும், முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமையில் 1749 அலகுகளும், முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை கேட்டகரியில் விகிதாச்சார அடிப்படையில் வரவங்களுக்கு 2184 அலகுகளும் விற்பனைக்கு வர இருக்குது. இது வீடுகள் மற்றும் வீட்டு மனைகள் ரெண்டுமே இதில் உள்ளடங்குது. சரி, இதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணையதள குலுக்கல் முறை. இணையதள குலுக்கல் முறையில் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 2842 அலகுகள் விற்பனைக்கு வருது. இதோட விலை வரம்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாயிலிருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸில் இருக்குது. 2,98,00,000 வரையும் இதோட அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான விண்ணப்பத்திற்கான தேதி அப்படிங்கிறது ஆகஸ்ட் 21 முதல் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் முதல் 2,98,00,000 வரை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது எந்த பகுதிகளில் உங்களோட வீடோ இல்லை வீட்டு மனையோ வரை இருக்குதோ அதோட நிலப்பரப்பு அளவு, அதுக்கப்புறம் உள்ள அதோட ரூமோட ஃபெசிலிட்டி, இது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கருத்தில் கொண்டு தான் விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இணையதள குலுக்கல் முறையிலேயே எந்தெந்த பகுதிகளில் உங்களுக்கு இடங்கள் விற்பனைக்கு வர இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. சென்னையை பொறுத்தவரையும் அண்ணா நகர், திருமுல்லைவாயில், முகப்பேர், நொளம்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலையும், செங்கல்பட்டை பொறுத்தவரையும் ராஜகுலிப்பேட்டையிலையும், ராமநாதபுரத்தில் பட்டினம் காத்தான் பகுதியிலையும், கோவையில் பெரியநாயக்கன் பாளையம், சிங்காநல்லூர் மற்றும் கணபதி காலனி உள்ளிட்ட பகுதிகளில் வர இருக்கதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு சில இடங்களும் இருக்குது. சேலத்தில் ஆத்தூர் மற்றும் சீலாவாரி உள்ளிட்ட இடங்கள்லையும், மதுரையில் சின்னாலப்பட்டி, திருமங்கலம், தத்தனேரி, அருப்புக்கோட்டையிலையும், வேலூரில் களிஞ்சூர் உள்ளிட்ட இடங்கள்லையும், திருநெல்வேலியில் கீழநத்தம் உள்ளிட்ட பகுதிகளிலையும், ஓசூரில் ஒரு சில இடங்கள்லையும் வீடு விற்பனைக்கு வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே இணையதள குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட இருக்க வீடுகள். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 2வது கேட்டகரி வருது. 2வது கேட்டகரியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை. இந்த கேட்டகரியில் மொத்தம் நம்மளுக்கு 1749 வீடு மற்றும் வீட்டு மனைகள் விற்பனைக்கு வர இருக்கு. இதோட விலை வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சத்திலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 1,46,00,000 ரூபாய் வரையும் விலை மதிப்பிலான வீடுகள் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதோட தேதி அப்படிங்கிறது ஆகஸ்ட் 24 முதல் இதற்கான விண்ணப்பம் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன பகுதி இடங்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையை பொறுத்தவரையும் சோழிங்கநல்லூர், ஜாவர்கான்பேட், கோயம்பேடு, ஷனாய் நகர், திருச்சியில் வரகநேரி, நாவல்பட்டு, வாழவந்தான்கோட்டை, ஈரோடில் முத்தம்பாளையம், சேலத்தில் எடப்பாடி, இது மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு சில இடங்களும் இருக்குது. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் தாராப்படவேடு, மதுரையில் ராஜபாளையம், விருதுநகரில் சிவகாசி உள்ளிட்ட இடங்கள்லையும் முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை இந்த பிரிவில் வரவங்களுக்கு வீடுகள் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்ததாக 3வது கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை அப்படின்னாலும் விகிதாச்சார அடிப்படையில் வர்றவங்களுக்கு இதில் 2154 அலகுகள் இருக்குது. இதோட விலை வரம்பு 5 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1,31,00,000 வரையும் இதற்கான விலை மதிப்பு இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கான தேதியை பொறுத்தவரையும் ஆகஸ்ட் 25 முதல் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இதில் எந்தெந்த பகுதிகளில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் அயனாவரத்தில் வருது, செங்கல்பட்டில் ராஜகுலிப்பேட்டையில் வருது, மதுரையில் உச்சப்பட்டி, தோப்பூர், எல்லிஷ் நகர், தத்தனேரி, ஈரோடில் பள்ளிப்பாளையம், திருநெல்வேலியில் பாளை, புதுக்கோட்டையில் முள்ளூர் உள்ளிட்ட இடங்களில் வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த 3 இடங்கள்ல இருந்து இந்த 3 கேட்டகரி வைஸில் உங்களுக்கு வீடுகள் மற்றும் வீட்டு மரங்கள் விற்பனைக்கு வர இருக்குது. சரி, இதை வாங்கணுன்னா என்னென்ன தகுதிகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இதற்கு 21 வயது கட்டாயம் பூர்த்தி செஞ்சவராக அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் தமிழக வசிப்பிட சான்றிதழை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு, நம்ம தமிழ்நாட்டில் தான் வசிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு இருப்பிட சான்றிதழ் தருவாங்கல்ல, அந்த இருப்பிட சான்றிதழ்
சான்றிதழ் வச்சுருக்கணும். இது மட்டும் கிடையாது, விண்ணப்பதாரரோ அவரது நெருங்கிய குடும்பத்தினரோ ஏற்கனவே தமிழ்நாடு ஹவுசிங் போர்டோட சொத்து எதையும் கொண்டிருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில தகுதிகள் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு உள்ளிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் தேவை. அது மாதிரியான விஷயங்களையும் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. இது சார்ந்த மேலும் விஷயங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அதோட அதிகாரப்பூர்வ இணையதளமான tnhp.tn.gov.in இந்த இணையதளத்தில் போய் நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம். அங்கே எல்லா டீட்டெயில்ஸும் அவைலபிளாக இருக்குது. நிறைய நண்பர்கள் உங்கள் நண்பர்கள் கூட வீடு வாங்குறதுக்கு பல்வேறு வகைகளில் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கலாம். சிலர் இந்த தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு வீடுக்காகவே வெயிட் பண்ணுறவங்க கூட ஒரு சிலர் இருக்கலாம். இது மாதிரியாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.